இன்றைக்கு இந்த பார் லைசன்ஸ் அதாவது சாராய கடை உரிமம் சம்பந்தமாக கதைப்போம் மக்களே. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தலின் இது இந்த புதிய ஜனாதிபதியாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக அனுரகுமார திஸ்நாயக்கா ஜேபிபியினுடைய அதாவது என்பிபி எனப்படும் தேசிய மக்கள் சக்தி. சக்தி என்றது தமிழ் இல்லை மக்களே, அதுக்கு பேர் ஆற்றல். தேசிய மக்கள் ஆற்றல் கட்சியின் தலைவராக அனுரகுமார திஸ்நாயக்கா வந்திருக்கிறார். பெரிய அதிரடி மாற்றங்கள் எல்லாம் வருகுது. ஊழலுக்கு எதிராக தான் வருகுது, நிறைய மாற்றங்கள் எல்லாம் வருகுது என்று சொல்லி அவர் மிகவும் பெரிய பரப்புரை ஒன்று நடக்குது. நல்ல விஷயம். நாங்களும் தமிழ் மக்கள் நாங்கள் கட்டாயம் இந்த ஜேவிபிகிட்ட இருந்து நாங்கள் விருப்பு வெறுப்புன்றி அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளணும். அவர்களுடைய வெற்றி, அந்த வெற்றியின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளணும் மக்களை. 2 தடவைகள் ஸ்ரீலங்காவால் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு சாம்பல் மேட்டிலிருந்து பூத்து இன்றைக்கு நாட்டையே பிடிச்சிருக்குது. அப்படி ஒரு பெரிய அமைப்பு. அதுக்கு பின்னுக்கு இனவாதம் இருக்கா அப்படின்ற விஷயம் எல்லாம் அது நாங்கள் பார்ப்போம். ஆனால் அந்த அவைய வச்சிருந்த அந்த வெற்றிக்கான பொறிமுறை, அந்த உழைப்பு, கூட்டு உணர்வாக உழைச்சது, அந்த விதங்களை எல்லாம் அவைகள்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளணும். இது நாங்களும் ஒரு போராடின இனம், எங்களுடைய இலக்கு வேறு அவைகளுடைய இலக்கு வேறு என்று சொன்னாலும் அந்த வெற்றியின் ரகசியத்தை ஜனநாயக ரீதியால் அவையில் எப்படியெல்லாம் செயற்பட்டுச்சினோம் அந்த வெற்றியின் ரகசியத்தை நாங்கள் கட்டாயம் விருப்பு வெறுப்பின்றி படிக்கணும். நான் இந்த சின்ன காணொலியில் சொல்லிவிட முடியாது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடந்த தேர்தலில் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களையே கொண்டு இருந்திருக்கக்கூடிய அந்த கட்சி 3 லட்சம் வாக்குகளை வச்சிருந்த கட்சி இன்றைக்கு இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு சொன்னால் அவைகளுக்கு பின்னால் இருக்கிற இந்த ரகசியங்களை பார்க்கணும். அவைண்ட மேஜராக எல்லாரும் சொல்கிறது, முக்கியமாக பிரதானமாக என்ன சொல்கிற ஆக்கள் எல்லாரும் அவர்கள் கொள்கையைத்தான் முன்னிறுத்தினவை அம்மை தவிர ஆட்களை முன்னிறுத்த இல்லை. அனுரகுமார திஸ்நாயக்கான்றவர் கூடி அவரை கூடி அவையில் முன்னிறுத்தாமல் அந்த கொள்கையை முன்னிறுத்தி கொண்டு வெளியில் இப்போ நாங்கள் ஒரு ஆளை முன்னிறுத்துகிற மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்ரீதரன் ஐயா, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அந்த அந்த கந்தையா சுப்பையா அதெல்லாம் விடுவோம். அப்படி ஆக்களை முன்னிறுத்தாமல் அவையில் கொள்கையை மட்டும், இப்போ தமிழ் தேசியம் அது மாதிரி ஒரு கொள்கையை மட்டும் முன்னிறுத்தவே. அவையில கொள்கை பெருசாக அங்கே ஒன்றும் இல்லை. ஊழலுக்கு எதிரான அந்த விஷயம், அது அந்த மார்க்சிய லெனினிய தத்துவங்கள் அதை பார்ப்போம் நாங்கள் பிறகு. அப்போ கொள்கையை முன்னிறுத்தி தான் அவையில் வெற்றி பெற்றிருக்கணும். அதே மாதிரி ஒரு அடித்தட்டு மக்கள்கிட்ட சரியான ஒரு பலப்பின்னலான ஒரு பிரச்சாரம், பரப்புரை என்று சொல்கிறது என்ன மாதிரி செய்திருக்கணும்னு சொன்னால் அவையில் பெரிய கூட்டம் எல்லாம் போட்டு செய்யலை. திண்ணையிலிருந்து கதைக்கிறது, ஆக்களை வச்சு ஒரு சேர்ந்து ஆக்களை வச்சு ஒரு பொறிமுறை வச்சு இந்த செய்தி அவர் போய் அங்கே சொல்கிறது, அவர் கருத்துருவாக்கத்தை செய்திருக்கணும். அது ஒரு பெரிய பலனை அவைகளுக்கு கொடுத்துருக்குது. மற்றது இதாக பார்க்க வேண்டியது இந்த பார் லைசன்ஸ் பிரச்சனையை பார்ப்போம். அனுரகுமார திஸ்நாயக்காவுக்கோ அல்லது சிங்கள மக்களுக்கோ அல்லது இந்த ஆட்சியாளர்களுக்கோ நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம், ஊழலுக்கு எதிராக நீங்கள் நல்லா செயல்படுங்க. அது நல்ல விஷயம். தமிழர்கள் நாங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கத்தான் வேணும். ஏன்னு சொன்னால் தமிழர்களில் ஊழல்வாதிகள் இருக்கக்கூடாது. இப்போ நாங்களும் தமிழர்களை ஆக்களை பிடிச்சி ஊழல்வாதிகளை பிடிச்சிச்சினோம்னு சொன்னால் நாங்களும் கைதட்டுறோம், விசில் அடிக்கிறோம், வரவேற்கிறோம். அது நல்ல விஷயம், பிடிச்சிட்டு போங்க. ஆனால் சும்மா அறிவிச்சு போட்டு விட்டுறாதீங்க. ஏனென்றால் பிறகு அது உங்களுடைய அடுத்த தேர்தல் வியூகத்துக்கு வகுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு திட்டமாக இருந்து விட்டுட்டு போயிடும். ஆனால் சும்மா நீங்கள் பேச்சளவில் அதை மட்டும் செய்யாமல், இப்போ ஸ்ரீதரன் ஐயா பார் பெர்மிட் எடுத்து அதை வித்தார் கொண்டார்ன்னு சொன்னால் அதுக்கான நடவடிக்கை எடுங்க, அவரை பிடிச்சி ஜெயிலில் போடுறண்டா போடுங்க. அப்படி செய்தால் தான் இன்னும் ஒரு ஆக்கள் செய்கிறதுக்கு பயப்படுவினம் இந்த நம்முடைய தமிழ் குமுகாயத்தையும் சுத்தப்படுத்தலாம்.
நல்லது. அதை வந்து நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்கிறார். அது நல்ல விஷயம். அனுரகுமார திசாநாயக்கா செய்கிறது அது நல்ல விஷயம். நாங்கள் அதுக்கு ஒரு தரம் குறுக்கால நிற்கிறதோ அல்லது அதை கண்டிக்க போகிறதோ இல்லை. என்றால் நம்மகிட்டையும் கள்ளர் தேவையில்லை, திருடர்கள் தேவையில்லை, பிடிச்சிட்டு போங்க. அப்போ அப்படின்னா தான் தமிழ் குமுகாயம் வந்து சுத்தமாக இருக்குது. இந்த பார் பொமிட் பிரச்சனை மக்களே புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறார்கள். இது என்னடா இந்த சாராய கடை உரிமம், பார் லைசன்ஸ் இது பற்றி அரசியல்வாதிகளோட ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லி இது என்னடா ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு பார்ப்பீங்கள். இது புலம்பெயர்ந்த சூழலில் வந்து பார் லைசன்ஸ் எடுக்கிறது எல்லாம் வந்து அது வேறு மாதிரி. அது ஒரு நீங்கள் இன்றைக்கு காலையில் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்ளை பண்ணினீங்கன்னு விண்ணப்பிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து பார்க்காமே அதுக்கான உரிமத்தை அதாவது லைசன்ஸை வந்து கொடுப்பினம் அந்த அது தேவைகள் நிறைவடையும் போது. ஆனால் மூன்றாம் உலக நாடுகள் இந்தியாவோ இலங்கையிலையோ அந்த மாதிரி இல்லை. அது வந்து சில அரசியல்வாதிகளினுடைய அந்த ஊடாக ஒரு பொறிமுறைக்குள்ள இந்த இடங்களில் இருக்கணும், இந்த இடங்களில் இருக்கக்கூடாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தையில் 5 பார் இருக்கு. அந்த 5 பாரின் விளம்பர கவர்ச்சியால் மக்கள் அங்கே போகலாம். அங்கே அப்படி இல்லை. அங்கே வந்து வேறு பொறிமுறை இருக்குது மக்களே. அதனால் இந்த பார் லைசன்ஸுகளை அரசு ஒரு கட்டுப்படுத்தி கொடுக்கறதால அது அரசியல்வாதிகள் ஊடாக வந்து எடுத்திருக்கணும். இந்த ரணில் ஆட்சியில் இருக்கும்போது அது பலருக்கு கொடுத்ததாகவும் பல தமிழர்களுடைய பேர்கள் வந்து விக்னேஸ்வரன் ஐயா, மற்றது என்னது ஸ்ரீதரன், கனபேற்ற பேர்கள் போகுது. அது ஆறாக இருந்தாலும் இந்த மற்றது சில வாகனங்கள் இறக்குமதி செய்திருக்கணும். உதாரணமாக சுங்க வரி கட்டாமல் அது அவைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு சலுகை ஒன்று இருக்குது. அந்த சிறப்பு சலுகையை பயன்படுத்தி சுங்க வரி கட்டாமல் வாகனங்களை அதை இறக்கி போட்டு அதை வேறு ஆட்களுக்கு கொடுத்து பணம் பெறுற அப்படியான நிறைய ஊழல்கள் இருக்குது. ஊழல்கள் எந்த விதத்தில் இருந்தாலும் வந்து அதை வந்து யாராவது அதை அகற்றினா நல்ல விஷயம். இதே நேரம் தனியாக ஊழலை மட்டும் விட்டுட்டு இருக்காமல் இந்த யாழ்ப்பாணத்தில் வர போதைப் பொருள்கள் வருதுன்னு சொல்லி இந்த ஐஸ் என அழைக்கப்படும் இது மிக கொடிய ஒரு போதைப் பொருள் வருது. அது வந்து தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்களை இலக்கு வச்சு வருது. அதால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும். அந்த இது எல்லாம் வந்து அனுரகுமார திசாநாயக்கா அதுகளையும் கவனம் எடுக்கணும். மற்ற இளைஞர்களுக்குள்ள இருக்கிற வன்முறையை பார்க்கணும். மற்றது தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்கணும். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அதை கண்டறிஞ்சு நீதி வழங்குறேன்னு சொல்லி மிக முக்கியமாக வந்து பயங்கரவாத தடை சட்டத்தை வந்து நீக்கிறேன்னு சொல்லியிருக்கார். இதுகள் குறித்து தான் தமிழ் மக்கள் நாங்கள் கரிசனையாக இருக்கிறோம். அதை என்ன செய்ய போகிறார் அல்லது ஒரு தேர்தலில் ஒரு நல்ல ஒரு கவர்ச்சியான ஒரு விளம்பரத்துக்காண்டி சொன்னாரா, அதுகள் சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுத்தார்னு சொல்லி சொன்னால் நல்லது. அதுதான் தமிழ் மக்கள் முக்கியமாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. அதே நேரம் இந்த நில ஆக்கிரமிப்பு இப்போவும் வந்து காணிகள் தமிழர்களுடைய நிலங்கள் எல்லாம் வந்து இராணுவ ஆக்கிரமிப்பில் இருக்குது. மற்றது வனவிலங்கு துறை என்றும் மற்றது தொல்லியல் துறை என்று சொல்லியும் இப்படியெல்லாம் வேறு வேறு பேர்களால் தமிழர்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதுகளும் விடுபடணும். அப்போ இதுகளுக்காகவும் வந்து மக்களை நாங்கள் குரல் கொடுக்கணும். இந்த பார் பொமிட் என்ற விஷயம் வந்து அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது வந்து ஒரு குற்றம், யார் செய்தாலும் அது குற்றம். அதுக்கான நடவடிக்கையை வந்து துரிதப்படுத்தி எடுத்தால் நல்லது. அதை ஒரு தேர்தல் யுத்தியாக பாவிக்காமல் அது உண்மையாக உதய சுத்தியோடு செய்தால் வரவேற்கத்தக்கது தானே. நன்றி, வணக்கம், வாழ்தல் இனிது மக்களே.